இந்த கதை ஒரு நடுத்தர குடும்பத்தை பற்றியது. ப்ளீஸ் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சென்னையில் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் வசித்தார் ராமகிருஷ்ணன். அவரது மனைவிதான் சாந்தி. மகன் சிவா, மகள் பார்வதி என அழகான ஒரு குடும்பம். ராமகிருஷ்ணன் கடினமான உழைப்பாளி. ஆனால் வருமானமோ மிகவும் குறைவுதான். வசதியான வாழ்க்கையை கனவு கண்டவன் அவரது மகன் சிவா. ஒரு நாள் அப்பாவிடம், எங்களால் ஏன் பணக்காரர்களாக முடியாதப்பா என்று கேட்டான். ராமகிருஷ்ணன் மிகவும் சோகமாக, கடின உழைப்பு மட்டும் போதாது சிவா, சில சமயங்களில் அதிர்ஷ்டமும் தேவை என்றார். அன்று இரவு பழைய வீட்டின் சுவரில் ஒரு ஓவியத்தை கவனித்தார் சிவா. அது அவரது பாட்டனார் ஜெகநாதன். அவருக்கு பின்னால் ஒரு பழைய கோட்டையும் இருந்தது அந்த ஓவியத்தில். சிவா மிகவும் ஆர்வத்துடன் அம்மாவிடம் சென்று கேட்டான். சாந்தி கோட்டையை பற்றி கூற துவங்கினாள். அது உன் தாத்தா ஜெகநாதனது போட்டோ. அவரது பொக்கிஷங்கள் தேடும் ஆசை மிகவும் அதிகம் அவருக்கு. இந்த கோட்டையில் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக நம்பி ஒரு புதையலை தேடி அலைந்தார். ஆனால் கடைசி வரை அவரால் அந்த புதையலை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இதனால் தான் நாம் ஏழையாக இருக்கின்றோம் என்கின்றார்கள். சிவாவின் கண்களில் கனவு மின்னல் ஓடியது. அடுத்த நாள் பள்ளிக்கு செல்லாமல் நூலகத்திற்கு சென்று அந்த கோட்டை பற்றி தகவல்களை தேட ஆரம்பித்தான். பல நாட்கள் தேடலுக்கு பிறகு கோட்டையின் வரைபடத்தை கண்டுபிடித்தான். அதில் ஒரு குறிப்பு ஒன்று எழுதப்பட்டிருந்தது. நீதி வெல்லும் இடத்தில் பொக்கிஷம் மலரும். சிவா உற்சாகத்துடன் வீட்டிற்கு வந்து தான் கண்டுபிடித்த தகவல்களை சொன்னான். ராமகிருஷ்ணன் முதலில் தயங்கினாலும் சிவாவின் ஆர்வத்தை பார்த்து சம்மதித்தார். அடுத்த சில வாரங்களில் வார இறுதி நாட்களில் கோட்டைக்கு சென்று தேட ஆரம்பித்தார்கள். பல இடங்களை தேடியும் கோட்டையில் எதுவுமே அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஒரு நாள் சிவா பழைய சுரங்கப்பாதை ஒன்றை கண்டுபிடித்தான். உள்ளே செல்ல அனைவரும் பயந்தனர். ஆனால் சிவா துணிச்சலுடன் உள்ளே சென்றான். சுரங்கப்பாதை இருட்டாக இருந்தது. திடீரென்று ஒரு பொறி ஏதோ கீழே விழுந்த சத்தம் கேட்டது. சிவா அந்த இடத்தில் டார்ச் லைட்டை அடித்து பார்த்தான். அங்கே பல பெட்டிகள் இருந்தன. அவற்றை திறந்தபோது நகைகள் மற்றும் தங்க காசுகள் இருந்தன. சிவா மிகவும் மகிழ்ச்சியுடன் வெளியே வந்து தான் கண்ட பொக்கிஷத்தை காட்டினான். ஆனால் ராமகிருஷ்ணன் யோசனையில் ஆழ்ந்திருந்தார். இது நம் பாட்டனாரால் எடுக்கப்பட்ட பொக்கிஷமாக இருக்கலாம். அதை எடுத்துக்கொண்டால் நாம் திருடர்களாகி விடுவோம். அப்பா, இது நம் குடும்பத்தின் பொக்கிஷம்தானே. நாம் ஏழையாக இருப்பதற்கு இதுதான் காரணம் என்றால், ராமகிருஷ்ணன் யோசித்துவிட்டு, பொக்கிஷத்தை எடுத்துக்கொள்வதை விட அதை சரியான முறையில் கையாளுவது மிகவும் முக்கியம் என்றார். இந்த பணத்தை வைத்து நேர்மையான வழியில் வியாபாரம் தொடங்கலாம். அடுத்த நாள் காவல்துறைக்கு சென்று கோட்டையில் கண்டுபிடித்த பொக்கிஷத்தை ஒப்படைத்தார்கள். செய்தி பரவி ராமகிருஷ்ணனின் நேர்மை பாராட்டப்பட்டது. கண்டுபிடித்த பொக்கிஷத்தில் ஒரு பகுதியை ராமகிருஷ்ணனுக்கு பரிசாக வழங்கினார்கள். அந்த பணத்தை வைத்து ராமகிருஷ்ணன் ஒரு சிறிய கடை ஒன்றை துவங்கினார். நேர்மையான வியாபாரமும் கடின உழைப்பும் காரணமாக கடை லாபகரமாக சென்றது. சில வருடங்களில் பெரிய வியாபார நிறுவனமாக மாறியது. இந்த வெற்றிக்கு அடிப்படை அவர்களின் நேர்மை. பொக்கிஷத்தை எடுத்திருந்தால் பணம் சம்பாதித்திருக்கலாம், ஆனால் மன நிம்மதி இருந்திருக்காது. குடும்ப பந்தமும் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த கதை நமக்கு சொல்வது என்னவென்றால், எளிதான வழியில் கிடைக்கும் பணத்தை விட கடின உழைப்பும் நேர்மையும் தான் உண்மையான வெற்றிக்கு அடிப்படை என்பதே ஆகும்.